வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைலில் சிக்கன் ரெசிபி செய்ய போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? சிக்கன் வேப்புடு. இதை ஆந்திராவில் கோடி வேப்புடுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரெசிபி ஈஸியாக செய்யலாம். அதனால தான் இந்த ரெசிபி எடுத்து போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செய்யணும்னு நினச்சா இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் சிக்கன் வேப்புடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ பேச்சுலர்ஸ், இது உங்களுக்கான சிக்கன் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்கிறது ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் வேப்புடு செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 150 ml ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் சூடேறி வரட்டும். என்ன சூடேறி வந்துருச்சு. ஒரு 10 பச்சை மிளகா 1/2 பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது 1 kg சிக்கன் செய்கிறது நம்ம இன்றைக்கி. அதுக்கு இந்த 10 பச்சை மிளகா கரெக்டாக இருக்கும். கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்காக நம்ம ஒரு 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓரளவுக்கு வதங்கி வர்றப்பவே சிக்கன் சேர்த்துக்கணும். அதுக்காக நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், அந்த சிக்கனை பார்க்குறப்பவே தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி சிக்கன் வாங்கிக்கோங்க. எப்போயுமே 1 கிலோக்குள்ளே இருக்கிற சிக்கன் வாங்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சிக்கன் ரெசிபியை நம்ம எப்படி செய்கிறோமோ ஸ்டெப் பை ஸ்டெப் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. அப்போ தான் கரெக்டான டேஸ்ட் வரும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அது கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கணும். அதுக்காக 3 வெங்காயத்தை எடுத்து ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ பொடிசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணுன்ட்டு இல்லை, ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டு அது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். அதுக்காக ஒரு 3 தக்காளி எடுத்து பொடிசை நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இப்போ சேர்த்துக்கலாங்க. நம்ம செஞ்சுட்டு இருக்கிற 1 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு நம்ம தக்காளி போட்டதுக்கப்புறம். ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. அப்போ அந்த ஸ்டீம்லேயே அந்த சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து அந்த மூடியை திறக்கிறோம். அந்த சிக்கனில் பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னுட்டு. நம்ம தண்ணி எதாவது சேர்த்துக்கவே இல்லை. அந்த சிக்கனில் தண்ணி விட்டுருக்கு. இப்போ அதை ட்ரை பண்ணணும். அதுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்படியே கிண்டி விட்டே இருந்தோம்னா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுங்க. இந்த சமயத்தில் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்காக மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நம்ம செய்கிற இந்த 1 கிலோ சிக்கனுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது ஆந்திரா ஸ்டைலுன்றதால கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக மல்லித்தூள் சேர்த்துக்கணும். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 1/2 டேபிள் ஸ்பூனுங்க. இது கரெக்டாக இருக்கும். மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூளில். இப்போதைக்கு இது போதும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்க போகிறோம். 10 நிமிஷத்தில் சிக்கன் ரெசிபி ரெடி பண்ணால் இந்த மாதிரி செய்யுங்க. சூப்பராக இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணுறப்போ அது கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடா அருமையாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டிருந்தாரு, ஆந்திரா ஸ்டைல் வேப்புடு ரெசிபி செஞ்சு காமிங்கன்னு கேட்டிருந்தாரு. அதுக்காகவே செஞ்சுருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். உப்பு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லைட்டாக போட்டுக்கலாம். தூள் உப்பு சேர்த்துருக்கோம். காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மொத்தமாக நம்ம இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது அப்படியே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் வேப்புடு ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஆந்திரா ஸ்டைலில் சொல்லணுன்னா கோடி வேப்புடு ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் செய்யணும்னு இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம செஞ்சிருந்த ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.